guys, இந்த வீடியோல பார்க்க போறோம்னா பேசிக்கலி க்ரட்னு ஒன்று சொல்லுவாங்க. க்ரட் அப்படின்னா என்ன மீனிங்னா கிரியேட், ரீட், க்ரட், CRUD, க்ரட், கிரியேட், ரீட், அப்டேட் அண்ட் டெலீட். இதுதான் ஒரு டேட்டாபேஸ்க்கு தேவையான முக்கியமான விஷயங்கள். ஒரு டேட்டாபேஸ் நமக்கு உருவாக்க தெரியணும், அதை ரீட் பண்ண தெரியணும், அதை அப்டேட் பண்ண தெரியணும், அதை டெலீட் பண்ண தெரியணும். இந்த 4 விஷயம் மட்டும்தான் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். கிரியேட், நமக்கு வந்து ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ண தெரியுமா? தெரியும். எப்படி தெரியும்? கிரியேட் டேட்டாபேஸ், நமக்கு என்ன டேட்டாபேஸ் வேணுமோ அந்த டேட்டாபேஸ் நேம் வச்சு நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகே, ரீட் பண்ண முடியுமா? இப்போ இந்த வீடியோவில் நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். எப்படி டேட்டாபேஸில் நம்ம இன்சர்ட் பண்ணிக்க வேல்யூஸ் எல்லாத்தையும் ரீட் பண்ண போகிறோம். மொத்தமாக எப்படி ரீட் பண்ணுறது, ஒன்றொன்னா எப்படி ரீட் பண்ணுறது, பர்டிகுலர் வேல்யூ மட்டும் எப்படி ரீட் பண்ணுறது, அதை மட்டும்தான் இந்த வீடியோஸ் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாம். ஆக்சுவலாக வழக்கம் போல் நான் ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த டேட்டாபேஸ்க்கு அபிஷேக்னு பேர் வச்சுருக்கேன். அந்த டேட்டாபேஸை நான் யூஸ் பண்ண போகிறதுக்காக அபிஷேக்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஒரு டேபிள் கிரியேட் பண்ணோம். ஒரு டேட்டாபேஸ்னாலே நம்ம எல்லாமே ஒரு டேபிள் ஃபார்ம்னு சொல்லிட்டோம். ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்காக கிரியேட் டேபிள், அந்த டேபிளுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்னு ஒரு நேம் வச்சுருக்கேன். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டேபிளுக்குள்ளே எனக்கு என்னென்னலாம் வேணும்னு கேட்டால் நேம் இருக்கணும், ரோல் நம்பர்ஸ் எல்லாம் இருக்கணும், ரிசல்ட் இருக்கணும். அதாவது அவங்க பாஸா ஃபெயிலா அப்படின்னு சொல்லி நான் ஒன்று கொடுத்துருக்கேன். அதாவது ரோல் நம்பர், இங்கே வந்துட்டு ரிசல்ட் இப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். இங்கே வந்து அவங்க பாஸா ஃபெயிலா. ஸோ ஒரு டேபிள் ஸ்டூடெண்ட் டேபிள்குள்ளே இது டிஃபால்ட்டாக ஒரு இந்த ரோ இந்த காலம் வந்து நான் ஆட் பண்ணியாச்சு. இப்போது இதுக்கு ஒன்றுக்காக இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணுறதுக்கு என்ன சொல்லியிருக்கேன்? இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது இன்சர்ட் இந்த ஸ்டூடெண்ட்குள்ளே இன்சர்ட் பண்ணுங்கன்னு சொல்லியாச்சு. அதோட வேல்யூஸ் எல்லாமே கொடுத்தாச்சு. ஸ்ட்ரிங்கில் கொடுத்தா, ஏன்னா நேம் வந்து ஸ்ட்ரிங்கில் தான் இருக்கும், ஸ்ட்ரிங்கில் கொடுத்துருக்கோம். 1 2 3 எல்லாமே வந்து இன்டீஜர், ஸோ இன்ட்டுன்னு சொல்லியாச்சு. ரிசல்ட் வந்து பாஸ் ஆஃப் ஃபெயிலான்னு சொல்லுவோம். அது வந்து கண்டிப்பாக வந்து 0s 1s இருக்க போகிறது கிடையாது. அதனால் வேர் கேர் கொடுத்து நம்ம முடிச்சாச்சு. வேல்யூஸ் எல்லாத்தையுமே இன்சர்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்த்தோன்னா சக்ஸஸ்ஃபுல்லி ரன் ஆகிடுச்சு, எந்த எரரும் கிடையாது. ஓகே, இப்போ ஓகே, நம்ம டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணிட்டோம், டேபிளை க்ரியேட் பண்ணிட்டோம், வேல்யூஸும் இன்சர்ட் பண்ணிட்டோம், எல்லாமே பண்ணிட்டோம். பட் உள்ளே போட்டிருக்கிறத வந்து நான் எப்படி பார்க்குறது அப்படின்னீங்கன்னா, அதுக்கு தான் வந்துட்டு ரீட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ரீட்னா என்ன? எல்லாமே தெரிகிறது. இப்போது நான் ரீட் பண்ணுறது என்னென்னா, எனக்கு இந்த டேட்டாபேஸ், இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டேபிள்குள்ளே என்னென்ன இருக்குதோ அது எல்லாமே எனக்கு வேணும் அப்படின்னு நான் சொல்லி கேட்குறேன். அதாவது அவங்க நேமும் வேணும், ரோல் நம்பர், அது மட்டும் இல்லாமல் அவங்க பாஸ் ஆஃப் ஃபெயில், அந்த டேபிள் மொத்த டேட்டாபேஸும் வேணுன்றதுக்காக நம்ம பார்த்தது என்னென்னா செலக்ட் ஸ்டார்னா எல்லாமே ஃப்ரம் எதுலேருந்து வேணும்னா ஸ்டூடெண்ட்ஸ். இப்படி சொல்லி இப்படி கொடுத்துட்டு இந்த லைனை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ரன் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும்னா சக்ஸஸ் ஆகிடுச்சு. அதாவது இந்த ஸ்டூடெண்ட்டு இந்த டேட்டாபேஸ், அபிஷேக் இந்த டேட்டாபேஸ்க்குள்ளே இருக்க ஸ்டூடெண்ட் இந்த டேபிளில் நேம் எல்லாமே இப்படி, ரோல் நம்பர் அவங்களோட ரோல் நம்பர், ரிசல்ட் எல்லாமே இப்படி இருந்துச்சு. இப்படி பாஸ் பண்ணியாச்சு. இதுதான் வந்துட்டு செலக்ட் கீவேர்டோட, அதாவது ரீட் பண்ணுற ஆப்ஷன். நம்ம பார்த்தோம் இல்லையா, இங்கே செகண்டாக என்ன பண்ணியிருக்கோம்? ரீட் பண்ணுறோம். இப்போது நம்ம டேட்டாபேஸை ரீட் பண்ண முடியுது. இல்லை, எனக்கு வெறும் இந்த டேட்டாபேஸில் இருக்க பாஸா ஃபெயிலாக தேவை கிடையாது, அவங்க ரோல் நம்பர் தேவை கிடையாது, அவங்க நேம் தேவை கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. எனக்கு வெறும் நேம் மட்டும் வேணும்ப்பா அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அதே கமெண்ட் செலக்ட், அந்த டேட்டாபேஸில் உங்களுக்கு இந்த நேம் மட்டும்தானே வேணும், அப்போ நேம் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த லைனை ரன் பண்ணி பாருங்கள். வெறும் நேம் மட்டும் தெரியுது. இது ஏன்னா முன்னாடி நம்ம இது போட்டோம்னா இந்த லைனை அழிச்சிடுறேன். இப்போ இந்த லைனை ரன் பண்ணி பாருங்க. இங்கே பாருங்க, வெறும் நேம் மட்டும் வருது. இப்போ எனக்கு நேம் வேணாம், எனக்கு வந்து வெறும் அவங்க ரோல் நம்பர் மட்டும் வேணும்னா நேமுக்கு பதிலாக என்ன கொடுக்க போறீங்க? ரோல் நம்பர் கொடுக்க போறீங்க. ரோல் நம்பர் நீங்கள் இங்கே என்ன கொடுத்துருக்கீங்க? ரோல் நம்பரா? அந்த ரோல் நம்பருக்கு என்னென்ன வேல்யூஸ்லாம் கொடுத்துருக்கீங்க? 2 3 4 5 அது எல்லாமே எனக்கு டிஸ்பிளே ஆகணும்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ மெசேஜும் சக்ஸஸ் ஆகிடுச்சு. ரோல்ன்ற இதுக்குள்ளே எல்லாமே வந்துடுச்சு. நெக்ஸ்ட் ஓகே, எனக்கு எல்லாமே வேணும். பாஸ், ரிசல்ட் மட்டும் என்ன வேணும்? அவங்க பேர் தேவையில்லை, எத்தனை பேர் பாஸ் ஆகிருக்காங்க, எத்தனை பேர் ஃபெயில் ஆகிருக்காங்க, அது மட்டும் எனக்கு தெரியணும்ப்பா. பாஸ் ஆஃப் ஃபெயிலானா வெறும் ரிசல்ட் இதை மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் இப்படி இதை செலக்ட் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பாருங்கள். பாஸ் ஃபெயில் இப்படி மட்டும்தான். இப்போ நம்ம ஒன்றா ரீட் பண்ண பார்த்தோம். இப்போ காம்பினேஷனாக எனக்கு வந்து நேமு, அவங்க வந்து ரோல் நம்பர் தேவையில்லை, நேமும் அவங்க பாஸாக ஃபெயிலா அது மட்டும் வேணும் அப்படின்னா
சேம் நேம் வேணும், கம்மா அவங்க ரிசல்ட் வேணும். இது 2மே எனக்கு மட்டும் வேணும். அப்போ ரன் பண்ண போறேன். அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சக்ஸஸ் ஆயிடுச்சு. எக்ஸ் பாஸ் ஆயிட்டாங்க, ஒய் ஃபெயில் ஆயிட்டாங்க, இசட் ஃபெயில் ஆயிட்டாங்க, ஏ பாஸ் ஆயிட்டாங்க, பி ஃபெயில் ஆயிட்டு இந்த மாதிரி. இப்போ எனக்கு 3மே சேர்த்து வேணும். இன்ட் அதாவது ரோல் நம்பர். ரன் பண்ணுங்க. அதாவது நேம் இருக்கு, அவங்க பாஸா ஃபெயிலானு இருக்கு, அவங்க ரோல் நம்பரை கொடு. இது வந்து அக்கார்டிங் டு அவர் நம்ம எப்படி செலக்ட் பண்ணுறோமோ. இப்போ ரோல் நம்பர் முன்னாடி போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ரோல் நம்பர், ரிசல்ட்டு, அப்புறம் வந்து நேம் வரும். அந்த மாதிரி மாறி மாறி வரும். இப்படி தான் டேட்டா பேஸ் உள்ளே இருக்கிற எல்லாத்தையுமே வந்து ரீட் பண்ண முடியும். அடுத்த வீடியோவில் எப்படி கண்டிஷன் வச்சு ரீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதாவது யார் யாரெல்லாம் பாஸ், யார் யாரெல்லாம் ஃபெயில் தனித்தனியாக பிரித்து எடுக்க முடியுன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.